கடந்து வரக்கூடாது. யாவும் நமக்காக ஜெபத்தில் கேட்கிறது. வாசிங்கள் சங்கீதம் 16:1. ஆமாம், சங்கீதக்காரரை தாவீது மிக அருமையாக சொல்ல, தேவனே என்னை காப்பாற்றும், உண்மை நம்பி இருக்கிறேன். வேதத்தில் நாம் பார்க்க வேண்டாம். வேதத்தின் அடிப்படையில் மூன்று தேவ மனிதர்களிடம் மிகவும் பெருமையாக பேசுகிறார். எல்லா ஊழியக்காரர்களும் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள். வேதத்தில் நாம் பார்க்கிறது ஆபிரகாம், மோசே, தாவீது. இவங்க 3 பேரும் தான் யாரா இருந்தாலுமே மிகவும் பெருமையாகவும் சொல்லியிருக்கிறார்கள், உயர்த்தி பேசியிருக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாருமே முற்பிதாக்கள். ஆனாலும் ஆபிரகாம் தான் சொல்லியிருக்காங்க விசுவாசியின் தகப்பன். அவரையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2வது பார்த்தோம்னா என்னாகும் 12:7. ஆமாம், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் இருக்கும் அவன் உண்மை உள்ளவன். யார் என்ன சொல்லியிருக்காரு? கடவுள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தாவீது ராஜாவும் என்ன சொல்லியிருக்காரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கண்டேன் என்று தேவன் சொல்லியிருக்காரு. எத்தனையோ ஏசாயா வந்தாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி, எலியா, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனாலும் வேதத்தின் நம்ம அடிப்படை பார்த்தோம்னா ஆபிரகாம், மோசே, தாவீது. இன்னைக்கு ஒரு பார்க்க வந்தவர்கள் தாவீதை பற்றி நாம் பார்க்கிறோம். தேவனே என்னை காப்பாற்றும், உண்மை நம்பி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே என்னை காப்பாற்றும் என்று தாவீது ராஜா முதலாவதாக தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் நான் உண்மையே நம்பி இருக்கேன்னு சொல்லி விண்ணப்பம் பண்றார். 2வது வசனத்தை வாசிங்க. 3 வாசனம். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னார். ஆமென். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறேன், என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு அது வேண்டியதா இருக்கிறது. அருமையா சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தான் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள், பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் மகா ஆத்மாக்களுக்கு. பரிசுத்தவான்கள் யாரும் சேர்ந்து, ஊழியக்காரங்களையும் சேர்ந்து, முற்பிதாக்களையும் சேர்ந்து, நம்மளையும் சேரு. யாரு? மகாத்மாக்கள் நம்மளையும் சேர்ந்து, எல்லாருக்கும் சேர்ந்துதான். தாவீது ராஜா இல்லாத பொக்கிஷங்களே கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு? பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு என் முழு பிரியத்தை வைக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னார் என்று சொல்லி சங்கீதக்காரரை தாவீது மிக அருமையாக சொல்லியிருக்காரு. 4வது வசனத்தை வாசிங்க. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். தாவீது ராஜா என்ன சொல்றாரு? அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் தான் சொல்றாரு. நம்ம உண்மையோட நம்ம ஆராதிக்கிற தேவனை மட்டும்தான் நாம் வணங்கணும். ஆனால் அவர் அழகா சொல்லியிருக்காரு, அந்நிய தேவனை நாடி பின்பற்ற போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வெளியே வந்து எதுவுமே சொல்லலை. எது சொன்னாலும் எதையுமே நான் இது பண்ணி சாப்பிட்டு சொல்றேன். அந்நிய தேவரை நாடி பின்பற்றுகிறதுக்கு வேதனைகள் பெருகுன்னு மிக அருமையாக சொல்லியிருக்காரு. நான் சின்ன பையனாக இருந்துச்சு, ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி. நான் எதுவுமே போய் பேசல, உண்மையை தான் சொல்றேன். ஏன்னா எங்கள் அம்மா அவங்க உட்காந்துருக்காங்க. நான் எதுவும் சொன்னாலும் எங்கள் அம்மா கேட்டுட்டு இருப்பாங்க. நான் வீட்டில் என் மனைவியோட போய் சொன்னாலும் எங்கள் அம்மாவோட போய் சொன்னாங்க. என்ன விஷயம்னாலும் நான் போய் சொன்னேன், எங்கள் அம்மா 2வது கூட்டி என்ன கேட்பாங்க, நீ போய் தானே சொன்ன அப்படின்னு சொல்லி. நான் அம்மா எங்கள் அம்மா எதனால எங்கள் அம்மா உண்மையை பேசுறேன். அது மாதிரி என் வாழ்க்கை நடந்தது 32 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன வந்து இந்த மாம்பழத்துறையார், ஆனால் விஜயபுரத்தில் தெரியும் பேருக்கீங்கள்ல அங்கே. அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது நைட்டு ஒரு 2 மணி போல் இந்த நாங்கள் இது வயல் பாட்டாக எடுத்து நடந்துட்டு இருந்தோம். அதில் இருந்து தண்ணி பாய்க்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்துருப்பாங்க. ஆற்றுல தண்ணி வரும், அதை நம்ம ஒவ்வொருத்தரும் திருப்பி எடுக்கணும். அப்போ என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே பார்த்தோம்னா அந்த மலையடி வாரத்தில் குத்தி இருக்கு. அப்போ ஆத்தங்கரில் ஒரு உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட என்ன உட்கார வச்சுக்கிட்டு நான் அங்கே வேறு போயிட்டு வரேன், இவன் பார்த்துக்காங்கன்னு சொல்லி போயிட்டாரு. நான் அவர் பக்கத்தில் உட்காந்தோடனே படுத்துட்டேன். அந்த ஆத்தங்கரில் படுத்துட்டேன். முடிச்சு பார்க்க அவரை காணல. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெரிய கோயில், ஒரு கோயில். அதை பார்த்தவொடனே நான் அப்படியே பயந்துட்டேன். பயந்து அப்படியே சத்தம் போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். என் சத்தத்தை கேட்டோன்னே எங்கள் அப்பா தூரத்தில் வந்துருக்கேன். கேட்டு ஓடி வந்துருக்கு.
போயிட்டு அவனை எங்கே நான் அவனை காவல் வச்சுருப்பேன் அவனை காண்கிறது. அப்புறம் சரி வேண்டாம் தண்ணி பார்த்தது ஒன்று வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். வீட்டுக்கு போயிட்டு வந்தால் பயங்கர காய்ச்சல். இன்ஜெக்ஷன் போட்டோம், ஒன்றுமே குறையலை. மாத்திரை சாப்பிட்டு ஒன்றுமே குறையலை. எங்கள் அம்மா குழந்தை ஒரு ஆள், அவர் நல்லா சாமியை போட்டு கோயிலெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தாங்க இது அதில் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு செம்பு தண்ணியை வச்சு மூஞ்சிலெல்லாம் அடித்தாங்க. அடித்து முடிஞ்சோன்னா நான் எழுந்திரிச்சு நான் தலை எல்லாம் எப்போ இருக்கிற மாதிரி அப்படியே வந்துட்டேன். அந்த தாவீது அழகாக சொல்லியிருக்கிறாரு, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவதற்கு வேதனைகள் பெறுவது. நம்ம அறியாமைனால செய்வோம். நம்ம என்ன சில கிறிஸ்தவராக இருந்தாலும் நம்ம சில விஷயங்கள்ல அங்கே போனாதான் நமக்கு என்ன ஆகும், நம்முடைய நோய் குணமாகும் அப்படின்னு நமக்கு ஒரு விசுவாசம். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம் தேவனை விட்டு பின்வாங்கவே கூடாது. எனக்கு உங்களுக்கு தெரியும், எனக்கு தலையில் இருக்க முடியலாம் பேச்சு. ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணல. இங்கே வந்து அந்த இடத்துல முட்டு போட்டு ஜெபம் பண்ணுங்க. கடவுளை எப்படியாவது எனக்கு முடித்தரணும். கடவுள் அதுக்கு பதில் கொடுத்தாரு. அதே போல நாம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தாவீது சொன்ன அந்நிய தேவனை நாடி பின்பற்றவே கூடாது. எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் நாம் உலகால் படிக்கிட்டு தேவனை நாம் பின்பற்றுவதனால் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நம் தேவன் நமக்கு தருவாராக. 5ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தில் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவனையே காப்பாற்றுகிறது. நம்முடைய சுதந்திரம் யாரா இருக்கு? கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தில் பங்கு. தாவீது சொல்லிட்டார். நம்முடைய சுதந்திரம் நம்ம யாரை வச்சிருக்கோம்? நம்ம வீட்டில் உள்ளவங்களும் முக்கியம் தான். ஆனால் நம்முடைய சுதந்திரம் யார்? முதலாவது நம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவருக்கு நாம் சுதந்திரமா இருக்கணும்னா மற்ற எல்லாமே நம்முடைய சுதந்திரத்தை தேவன் காப்பாற்றுவாங்க. அவன் அடுத்த வசனத்தை வாசிங்க. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. தாவீது சொல்ற நேர்த்தியான இடம், தேவ சமூகத்தில் நேர்த்தியான இடம் என்று சொல்லிட்டு சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. தேவனுடைய சமூகம் தான் நேர்த்தியான இடம். எதுவாக இருந்தாலும் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நேர்த்தியாக இருக்கும்போது சிறப்பான சுதந்திரம் நமக்கு உண்டு. 7வது வசனம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்தரியங்கள் என்னை உணர்த்தும். ஆமென். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களில் என் உள்ளந்தரியங்களை என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர். நம்ம ஆலோசனை யார்கிட்ட கேட்கணும்? நம்மளுக்கு குறைஞ்சொல்லை கேட்க முடியாது, ஊழியக்காரர்கிட்ட கேட்கலாம். ஆனால் அதோட முக்கியமானது தேவன் தான். நம்ம முதலாவது நம்ம ஆலோசனை யார்கிட்ட கேட்கணும்? வீட்டில் இருந்தாலும் சரி, தனிமையில் எங்கே இருந்தாலும் சரி, நம்ம ஆலோசனை முதலாவது தேவனிடத்தில் தான் கேட்கணும். தேவனிடத்தில் கேட்க அடுத்தபடியாக தான் யாரு? நம்முடைய மூப்பர்கள், ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய கேட்கலாம். நம்முடைய ஆலோசனை எதுவாக இருந்தாலும் என்ன இதாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் வந்து நம்முடைய ஆலோசனையை சொல்லணும் என்றால் தேவன் அதை நமக்கு நிறைவேற்றுவாராக. ஆமென். சங்கீதம் 14:8. ஆமென். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறவரை நான் அசைக்கப்படுவதில்லை. நாம் யாரை வைத்திருக்கிறோம்? கர்த்தரை எப்பொழுதுமே நம்முடைய முன்னாக வைக்கிறது. இந்த வசனத்தில் எல்லாமே அப்படின்னு சொல்லிருக்கு. கர்த்தரை 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 தான் சொல்லியிருக்கு. இந்த வசனம் வந்து சங்கீதம் 16 வந்து 16வது சங்கீதம் வந்து ஒரு அலங்காரமான சங்கீதமாக சொல்கிறார்கள். ஒரு அலங்காரமான சங்கீதம். சங்கீதத்திலே இது ஒரு விசேஷமான சங்கீதம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது ராஜா சொல்கிறார், அவருடைய நெருக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு முன்பாக வைத்து, நாமும் அப்படி என்ன நெருக்கம் இருந்தாலும் சரி அவரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. நாமும் நம்மை அவரை வலது பாரிசத்தில் வைத்திருந்தோம், நாமும் அசைக்கப்படுவதில்லை என்று நம் வேதத்தின்படி நாம் பார்க்கிறோம். அடுத்த வருஷம் வாசிக்கிறோம். சங்கீதம் 14:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடு, உங்களுடைய பரிசுத்தவரை அழிவை காணவில்லை. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடு. பாதாளம். லூக்கா 16:19. கண்டிப்பாக வாசிங்க. 23 வாசிங்க.
சங்கீதம் லூக்கா 14 19 20 21 22 லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலுக்கே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். ஆமென். நாம் இதில் என்ன பார்க்கிறோம்னா 19 இருந்து 23 வரைக்கும் லாசரை பற்றியும் ஐஸ்வர்யவானையும் தரித்திரனை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார். அவன் மரித்து ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்தில் போறார். இங்கேயும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, சங்கீதக்காரன் தாவீது இந்த ஆத்மாவை பாதாளத்தில் வெளியே சொல்லியிருக்காரு. இதை பார்த்தோம்னா ஐஸ்வர்யவான் மரித்து எங்க போறாரு, பாதாளத்தில் போறாரு. ஆனால் தரித்திரன் எங்க இருக்கிறா, ஆபிரகாம் மடியில் இருக்கிறார். ஆனால் நாம பார்த்தோம்னு சொன்னா நாம எல்லாருமே அதை தான் சொல்லுவோம். யாரு, ஐஸ்வர்யவான் கதையை தான் சொல்லுவோம். லாசர் மரித்து ஆபிரகாமுடைய மடியில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 15 லூக்கா 15:3 வாசிங்க. அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது எடுத்துக்காட்டாக தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. ஆனால் நாம என்ன செய்யறோம்னா அதையே பிடிச்சி வச்சிருக்கோம். லாசர் கதையே நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம். லாசர் மரிச்சு இது பண்ணாரு, ஆபிரகாம் நம்ம அதையே சொல்லுவோம். அதே மாதிரி 15:8 வாசிமா. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனா விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. அடுத்தது 15:11. இன்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அதை பார்த்தோம்னா அந்த அதிகாரம் நம்ம மதிச்சு அப்படியே வாசிட்டோம்னா 15-14 அவர் ஓமைதான் சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம என்ன செய்யறோம்னா நம்ம மறிச்சோம்னா என்ன செய்யறோம், உடனடியாக ஆபிரகாம் இங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்லி நாம தான் நினைக்கிறோம். ஆனால் அது என்னது, அப்படி கிடையாது. வேதத்தின் அடிப்படையில் அது அப்படி கிடையாது. யோவான் 16:3 வாசிங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருப்பதற்கு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. 1 தெசலோனிக்கேயர் 4:16. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை தேவன் அவரோட கூட கொண்டு போவார். 14. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். அடுத்த வசனம் பின்பு நம்மளோட இருக்க நாமே போவோம்னு சொல்லியிருக்கு. ஆனா இதுதான் உண்மை. ஆனா என்ன செய்யணும், நம்ம மரிச்சோன்னு உடனடி தேவனுடைய சமூகத்துக்கு போயிடலாம்னு சொல்லி கிடையாது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் இறங்கி அவர் பாடுபட்டு கொண்டு வச்சு பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாரு, இன்று நீ என்னுடனே பிரவேசிக்க. நமக்கு ஒரு இடைப்பாறுதல் இருக்கு. நான் மரித்தாலும் என்ன செய்யறோம், இடைப்பாறுதான் செய்வோம். தேவன் வரும்போது மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்பொழுது நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு வச்சிருக்காங்க. மரிச்சவங்க உடனே பரலோகராஜ்யம் போகவே முடியாது. அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருவோம், மரிச்ச எல்லாருமே உடனே பெஞ்சிருக்கலாம், இதனுடைய சம்பளத்துக்கு உட்காந்து பேசாம உட்காந்துருக்கலாம், எப்படியும் வாழலாம், எப்படி போகலாம், அப்படி கிடையவே கிடையாது. ஆனா என்ன சொல்லி இருக்கு, இளைப்பாறுதல் ஒண்ணு இருக்கு. தேவன் வரும்போதுதான் நாம் என்ன செய்யணும், அவரோடு நாம் எடுத்துக்கொள்ள, உயிரோடு இருக்கிற முதலாவது தேவ வசனத்தின்படி இதுதான் உண்மை. ஆனா இது ஒரு உண்மைதான் சொன்னார். எனவே நாம் அதை எப்போதுமே அது ஒரு எடுத்துக்காட்டு தான். அதையே நாம் எப்போதும் முன்னாடியே வைக்கக்கூடாது. சங்கீதம் 14:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உங்களுடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. 1 வசனம் வாசிங்க.
ஆமென். போதும். தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பி இருக்குது. கடைசி வசனத்துக்கு முதல்ல என்ன சொல்றாங்க? தேவனே என்னை காப்பாற்றும் சொல்லிட்டு அவர் என்ன செய்வாரு? மன வருத்தத்தோடு பேசின மாதிரி அது பேசுற தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பி இருக்கிறேன். கடைசி வசனம் என்ன சொல்லியிருக்கு? ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய வலது பாதத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நாமும் அப்படிதான் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் போதும். நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் முதலாவது உண்மையா இருக்கிறோம். கூடிய மட்டும் நம்ம உண்மையை பேசுவோம். நம்ம என்ன பொய் பேசினாலும் நம்மளுக்கு ஆனா என்ன ஒரு இடத்துல நம்ம பொய் பேசினாதான் நமக்கு மரியாதை மதிப்பு கிடைக்கும்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பொய் பேசணும். நானும் அப்படிதான் சார் நிறைய இடத்துல பொய் பேசிட்டு வந்துடுவோம். ஆனா என்ன நம்ம வீட்டில் வந்து நம்ம யோசித்து பார்த்தா அது ஒண்ணுமே இல்லை, ஒரு பிரயோஜனமே கிடையாது. கூடிய மட்டும் நம்ம என்ன உண்மையை பேசுவோம். தெய்வ சமூகத்தில் நம்ம இருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் சரி இந்த உண்மையே பேசி பழகுவோம். தேவன் தாமே நம்முடைய அதிகாரத்தின்படி நம்முடைய ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.